Visualization works எண்ணம் போல் வாழ்க்கை. We are done with the costing exam. நம்ம டைரக்டா ஆடிட்டிங் போலாம். I have already told you that for auditing for today, I wanted you to complete, which is going to be your easy chapters, chapter 1, chapter 2, chapter 6, and chapter 11. Anyways, I'll also upload the charts. You can watch it as to how it has to be done, what has to be covered. Now, directly coming to auditing RTP. September 2024 exams பார்த்தோம்னா அதில் ஆர்டிபியில் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் எஸ்எம்க்கு ஐ ஹவ் டன் எ ஃபுல் டீடைல்டு வே, பட் ஃபார் ஆடிட்டிங் ஐ வாண்டட் யூ டு ஸ்பெண்ட் ஒன்லி 5-10 minutes ஸோ தட் யூ கேன் சி என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான், எப்படி கவர் பண்ணணுங்கிறது மட்டும்தான். ஸோ திஸ் இஸ் சிஎஸ்ஆர் பரத்குமார், ஃபேக்கல்டி ஃபார் சேல், ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், ஆடிட்டிங், லா அண்ட் எக்கனாமிக்ஸ். நவ் கமிங் டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆடிட் என்கேஜ்மெண்ட்டுக்கும் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன? நம்ம முக்காவாசி பேர் தப்பு பண்ணுறது என்னன்னா, அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் அப்படின்னோடனே நம்ம ஆடிட் என்கேஜ்மெண்ட் SA 210 கனெக்ட் பண்ணிக்கிறோம். பண்ணக்கூடாது. அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் இஸ் பியாண்ட் தட். இட் கவர்ஸ் SRE. நான் இங்கே என்ன போட்டிருக்கேங்கிறத பார்த்தீங்கன்னா இவனுக்கு தெரியும். ஸோ ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ரிவ்யூ என்கேஜ்மெண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடையாது, prospective financial information it will get covered, which is going to be there in your assurance engagement. In the question, first question, which is very crucial, engagement standards அப்படின்ற ஹெட்டிங்ல ஆடிட்டிங் புக்ல இருக்கும். ப்ளீஸ் கவர் தட். நெக்ஸ்ட் கேட், EDP என்விரான்மெண்ட் கேட்காத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. அதுல இந்த தடவை கேட் as a tool in audit analytics or data analytics ன்னு சொல்லியிருப்பாங்க. அதுல 2 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், ஐடியா, ASL. அதுக்கப்புறம் அதோட கான்செப்ட்ஸ் இருக்கும். ப்ளீஸ் கோ அண்ட் செக் EDP environment which is in your SA 315 connecting your internal control. அடுத்தது SA 500 சீரீஸ்ல 501 is a very small thing. 500, 501, 505 மேஜர்ல 501 will concentrate on 3 important things: inventory, employee benefit and segment reporting. In the தடவை inventory they wanted to ask it, so be very careful on it. Audit of items of financial statement சின்னதெல்லாம் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணும், சின்ன டாபிக்ஸ் நிறைய இருக்கும். so you should concentrate on that. அதுல ஆனா இந்த தடவை they wanted to ask you borrowings, they wanted to ask you from the balance sheet perspective, so be very careful on that. அடுத்தது SA 230 சாப்டர் நம்பர் 6ல நம்ம என்ன நினைப்போம், ஃபார்ம் கண்டென்ட் அண்ட் எக்ஸ்டென்ட் படிக்கணும், இல்ல ஆடிட் டாக்குமெண்டேஷன் இன்க்ளூஷன் படிக்கணும். அப்படிலாம் இல்லாம ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். சிக்னிஃபிகன்ட் மேட்டர்னா என்ன, அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன, ஒரு 4 எக்ஸாம்பிள் இருக்கும். ப்ளீஸ் கோ அண்ட் கனெக்ட் தட் வித் SA 230 சாப்டர் நம்பர் 6. அடுத்தது 580 பண்ணும்போது நம்மளோட குழப்பம் என்னன்னா, எது ஃபர்ஸ்ட் வரணும், டேட் ஆஃப் ரிட்டர்ன் ரெப்ரசன்டேஷன் ஃபர்ஸ்ட் வரணுமா, இல்ல டேட் ஆஃப் ஆடிட் ரிப்போர்ட் ஃபர்ஸ்ட் வரணுமா? So that is going to be the first point and that's going to be the first aspect. SA 580ல கவர் ஆகும். இதை நம்ம அந்த ஆடிட் ரிப்போர்ட் கவர் பண்ணும்போது பார்த்தா சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்லி இந்த சின்ன கன்ஃபியூஷன் வரும். 560ல 580 ரிட்டர்ன் ரெப்ரசன்டேஷன்ல வரும். SA 210ல ஆடிட் என்கேஜ்மெண்ட் வரும். யாருக்கு கொடுக்க போறாங்கன்னு படிச்சுக்கோங்க. ரெண்டாவது ரிட்டர்ன் ரெப்ரசன்டேஷன் ஃபர்ஸ்ட் வருமா, ஆடிட் ரிப்போர்ட் ஃபர்ஸ்ட் வருமா? இதை வச்சு they have analyzed that. I am not only telling you the answer, I am asking you to go and cover the RTP. ஒரு 2 minutes ஸ்பெண்ட் பண்ணி அதை கவர் பண்ணிடுங்க. அடுத்தது கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். நம்ம AS1 டிஸ்க்ளோஷர் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசியில படிச்சாலும் மெட்டீரியல் அன்சர்டன்டினா என்னன்னு they asked it in RTP. அடுத்தது கேரோ 2020 21 பாயிண்ட்ஸ்ல 2 தான் இந்த தடவை கேட்டிருக்காங்க. ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 76, செக்ஷன் 2 சப்செக்ஷன் 77, 188 இதெல்லாம் கவர் பண்ணணும். ஸ்டாச்சுட்டரி டியூஸ், நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறது என்ன பண்ணியிருக்கோம், என்ன பெண்டிங் இருக்கு, லிட்டிகேஷன் இருக்கா, ஸோ தட் ஷுட் பி கவர்ட் அண்ட் தட்ஸ் தேர். ஸ்பெஷல் ஆடிட்ல ரொம்ப யூனிக்கா மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆடிட் கேட்டிருக்காங்க. ஸோ கிளான்ஸ் தட். கவர்மெண்ட் ஆடிட்லேருந்து ஒரு கொஸ்டின் ஷுவரா வரும். ஆல்ரெடி நான் என் கிளாஸஸ்ல மீனிங்ஸ் தனியா, ஒன்லைனர்ஸ் தனியா, கொஸ்டின் ஆன்சர்ஸ் தனியா, கன்ஃபியூசிங் கொஸ்டின்ஸ் தனியா, யூனிக் கொஸ்டின்ஸ் தனியா, நிமோனிக்ஸ் தனியான்னு தனித்தனியா பிரிச்சிருப்பேன். For people who have attended my class, I already told you how to cover. For people who have not attended my classes, I think this should be helpful. அடுத்த பேங்க் ஆடிட், அட்வான்சஸ், டிராயிங் பவர், NPA இதெல்லாம் குரூஷியல். ஆனா டிராயிங் பவரோட கால்குலேஷன் they have asked, சம் கேட்டிருக்காங்க RTPல. அடுத்தது ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ். நம்ம காப் ஸ்கொயர் இன்டெகிரிட்டி அப்படின்னு ஒரு நிமோனிக் சொல்லுவோம். காப் ஸ்கொயர்னா C கான்ஃபிடென்ஷியாலிட்டி, O objectivity, then P square professional competence and due care, professional behavior, then integrity. So COP square integrity in solvo. Adile integrity they have asked in fundamental principles. MCQ
யூ கேன் எனிவேஸ் டேக் 5 minutes. ஆனா அசர்ஷன் பத்தி நிறைய கேட்டிருக்கான். அதாவது CAD-னு சொல்லுவோம். நான் நிமோனிக்ஸ் சொல்லும்போது CAD-னு சொல்லி கொடுப்பேன். வாட் இஸ் CAD இஸ் கிளாஸஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன், அக்கௌண்ட் பேலன்சஸ், பிரசன்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோஷர். ஸோ டிஸ்க்ளோஷர் வச்சு D-னு சொல்லுவேன், CAD-னு சொல்லலாம், CAP-னு சொல்லலாம். இதை வச்சு ஆடிட் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆஃப் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல என்ன பண்ணணும், மெஷர்மெண்ட், வேல்யூவேஷன், ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன், டிஸ்க்ளோஷர், இதெல்லாம் கவர் பண்ற மாதிரி MCQ கேட்டிருக்காங்க. த்ரெட்ஸ் போன தடவை கேட்டாங்கனாலும் இந்த தடவை MCQல கேட்டிருக்காங்க. 5 types of threats which you will obviously know. ஃபெமிலியர் IAS ஸ்கொயர் அப்படின்னு நம்ம நிமோனிக் சொல்லுவோம். ஃபெமிலியர் த்ரெட், I இன்டெகிரிட்டி த்ரெட் ஆர் இன்டிமிடேஷன் த்ரெட், A அட்வோகசி த்ரெட், செல்ஃப் ரிவ்யூ, செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ யூ கேன் அக்கார்டிங்லி கவர் தட் அண்ட் ஃபினிஷ். அடுத்தது பேங்க் ஆடிட்ல NPA ரொம்ப முக்கியம். இன்க்ளூஷன் என்ன, எக்ஸ்க்ளூஷன் என்னன்னு they have already asked this. சார் இது எதுவுமே என்னால கவர் பண்ண முடியல, பட் I wanted your expected questions. Yes, you can always come back to my number. At least அதை வச்சாவது you can cover this. Same thing I will do it for strategic management also when we are covering the auditing exam. All the very best for your exams. Auditing அன்னைக்கு என்ன பண்ணணும்ங்கிறது next video you will be able to cover that in my YouTube channel as well. Please go and connect it. All the very best for your exams. Keep visualizing. என்ன போல் வாழ்க்கை. Thank you.